இப்ப இந்த சுன்னத்துல் ஜமாத் கொள்கைய இப்ப ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறீங்க. எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த சுன்னத் ஜமாத் கொள்கைங்க சத்திய கொள்கை. ம். இந்த கொள்கைய வந்து நீங்க எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க பேசுறதுக்கு? இந்த கொள்கையின் மீது உண்டான ஆர்வமும், வேட்கையும் எனக்கு 1வது ஜும்ரா அந்த கீழக்கரையில ஃபர்ஸ்ட் வரும் ஆமா. அப்பதான் ஏற்பட்டது. அ. ஏன்னா, அதுக்கு முன்பாக எனக்கு வஹாபிய சிந்தனை தான் கொஞ்சம் இருந்துச்சு. காரணம் நான் ஹிஃப்லு பண்ண ஊர் அதிராம்பட்டினம். அங்க இந்த தப்லீக் உடைய மாஹவுல் தான் அங்க ஆமா. இருக்கு. அதனால அவர்களுடைய கொள்கை தான் என் மனசுலயும் வந்துச்சு, என் சிந்தனையில ஊடுருவி இருந்துச்சு. தர்காவுக்கு போகக்கூடாது அப்படின்னு. அப்ப எங்க ஊருக்கெல்லாம் வந்தெல்லாம் என் பெண்கள்ட்ட எல்லாம், தாய்மார்கள்ட்ட எல்லாம் சொல்றது, தர்காக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா நீங்க ஆமா. எங்க வீட்ல, எங்க குடும்பங்கள்ல வந்து சொல்லுவேன். அதெல்லாம் போக்கூடாது அப்படிம்பேன். ஏன்னா, என்னுடைய சிந்தனையில இந்த தப்லீகிய அந்த சிந்தன் மாஹவுலுக்கு உண்டானது தான் ஏற்பட்டது. அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். இந்த நிலையில இருந்தேன்னா, சுன்னத் ஜமாத்துக்கு மாறியது அப்படின்னு சொன்னாக்கா, நான் கீழக்கரை வந்ததுக்கு பிறகு தான். அதுக்கு முக்கிய காரணம் அல்லாமா அப்துர் ரவுஃப் ஆலிம் மாஷா ஹதரத் அல்லாஹ். பெருந்தகை ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அவங்க தான். ரலியல்லாஹு தஆலா. அவங்க தான் சுன்னத் ஜமாத்தோட இது பாருங்க, இந்த கிதாபுல இந்த இமாம் சொல்றாங்க. வாசிச்சு வாசிச்சு எனக்கு சொல்லுவாங்க. சரி திடீர்னு பண்ணுங்க. கூப்பிட விடுவாங்க. போய் நிப்பேன். இந்த கிதாபுல இந்த இமாம் இப்படி சொல்றாங்க பாருங்க, வாசிச்சு காமிப்பாங்க. இப்படியே அவங்க சொல்லி சொல்லி தான் சுன்னத் ஜமாத்து கொள்கைன்னா என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்னங்கிறது அந்த வயசுல அந்த 1வது ஓதும்போது ஓகே. ஏற்பட்டது.